டைரக்டருக்கு வந்து 6 மணிக்கு மேலே தான் மூடு வருது. 6 மணிக்கு மேலே தான் ஷார்ட் வைக்கிறேங்கிறேன். ஸ்ரீவாசர் சொல்லிட்டே இருந்தார், என்னப்பா நீங்கள் வந்து டைரக்டர் நம்ம உட்காந்துருக்கேன். அதனாலேயே நான் டைரக்ட் பண்ண முடிவு எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து விலகிருக்கேன். உதவி இயக்குநர்களுடைய சம்பள பாக்கியை வாங்கி கொடுக்காம நான் படம் யூஸ் பண்ணது கிடையாது. அதை வாங்கி கொடுத்த பிறகு ஸோ அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு வந்தாலே பாதி பேருக்கு கஷ்டம். இந்த தமிழ் சினிமா புது இயக்குநர்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் சினிமாவை கற்றுக்க எங்கேயுமே போக வேணாம். இந்த மேடையில் ஒரு 3 மும்மூர்த்திகளை பார்த்தீங்கன்னா சினிமா கற்றுக்கணும். தமிழ் சினிமாவை வாசு சாரம், ரவிக்குமார் சாரம், புரட்சி அவர்களும் எந்த தயாரிப்பும் நஷ்டமே கொடுத்தாமல் எதையுமே அப்படி திட்டமிட்டு செய்கிற ரோல் பண்ணாங்க தயாரிப்பாளர்கள். இந்த 3 பேருடைய வாழ்க்கையை பார்த்தா நம்ம பார்த்து கற்றுக்கிட்டோம்னா எந்த சுத்தம் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க உறுப்பினர் அனைவருக்கும் தற்போது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சகோதரர் உதயகுமார் அவர்களுக்கும், சகோதரர் பேரரசு அவர்களுக்கும், சகோதரர் சரண் அவர்களுக்கும், அதுபோன்றே உதவி துணைத் தலைவராக உள்ள திரு பி வாசன் KS ரவிக்குமார் அவர்களுக்கும், பி வாசன் அதே கொண்டை இதில் வந்துச்சு, பழைய பாடம் வந்துச்சு சார். இணைச்செயலாளர் வெங்கடேஷ் சுந்தர்சி அவர்களுக்கு, ஜெகம்பவன் ஆரம்பி போனவர்களுக்கும், அதுபோல் எல்லோருக்கும் நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த தேர்தல் சுமூகமாகவும் ஒற்றுமையாகவும் நடந்து முடிய ஒத்துழைத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி. தேர்தலை சிறப்பாக செயல்பட்டு சுமூகமாக சட்டப்பூர்வமாக முடித்து தந்த தேர்தல் அதிகாரி திரு செந்தில்நாதன் அவர்களுக்கும், திரு சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், அவருடைய உதவியாளர்களுக்கும் தமிழ்நாட்டு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ புதுசாக வந்து நம்ம அண்ணனை உட்கார வச்சிருக்கோம் ஸ்ட்ரீட்டில், மகனே ஒரு சம்பந்தத்தில் உட்கார வச்சிருக்கோம். நீங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு கடந்த 10-15 ஆண்டுகளாக எப்பொழுது நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் திரைப்படத்துறையிலே மூத்த சங்கமாக, வலிமையுள்ள சங்கமாக, ஒற்றுமையுள்ள சங்கமாக செயல்பட்டு வந்தோம். அதே போடு செயல்பட்டு வருவதற்கும் அதே இடத்துல நல்ல பேரோடு இருக்கிறதுக்கும் அண்ணன் உதயகுமார் அவர்களும் அவரோடு துணையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைத்து நிர்வாகிகளும் ஒற்றுமையாக உழைக்க வேண்டும். உறுப்பினர்களும் நீங்கள் வந்து அனுசரித்து ஒன்றா இருக்கணும். எனக்கு நான் வந்து ஏற்கனவே புதுக்குள்ள சொன்ன மாதிரி தான் வந்து ஸ்ரீவாசர் சொல்லிட்டே இருந்தார், என்னப்பா நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணாமல் உட்காந்துருக்கேன். அதனாலேயே நான் டைரக்ட் பண்ண முடிவு எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நான் விலகியிருக்கேன். மற்றபடி நான் வந்து சகோதரர் உதயகுமார் அவங்களோடவே இருந்து அவங்களுக்கு தேவையான உதவி ஆலோசனைகள் நம்ம கூட பெருசாக சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேற்று நான் பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் நடந்து கூட நல்லதாக இருந்தது. ஒரு 1000 பேர் நம்ம மறுபடியும் வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அந்த வகையில் வந்து அதுவும் ஒரு நல்லது தான். கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்கிற மாதிரி அது ஒரு நல்லது தான். நான் வந்து இப்போ உதயகுமாருக்கும் பேரரசுக்கும் சரணுக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் வந்து என்ன சொல்லுறதுன்னா, நம்ம உறுப்பினர்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை தண்டித்து குற்றம் பார்க்காம எல்லாரும் வந்து நம்ம அண்ணாதி மாதிரி வந்து அப்படியே சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து என்ன விமர்சனம் பண்ணாலும் வந்து நான் அதுக்கான காரணத்தை தான் ஆராயணும் தவிர வந்து அப்படியே அவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அதெல்லாம் நான் மண்டையில் எடுத்ததே இல்லை. அவங்க இது சொன்னது கூட வந்து எனக்கு ஞாபகம் இருக்காது. அதனால தான் வந்து நான் தொடர்ந்து உங்களோட பயணிக்க முடியுது. அதே தான் வந்து உதயகுமார் அண்ணனுக்கு சொல்லுறது. அவர் வந்து என்னை விட மூத்த இயக்குனர், எனக்கு வந்து இன்ஸ்டியூட்டில் சீனியர் இருந்தாலும் நம்ம சங்கத்தில் நான் அவரோட சீனியருங்கிறதால அவரை விட வந்து நம்ம உறுப்பினர்கள் எனக்கு அதிகமாக தெரியுங்கிறதால ஏற்கனவே 2300 பேரில் வந்து என்னால் 1500 பேரை வந்து பேர் விட்டு ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு என்னோட அவங்களுக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்குது. அந்த வகையில் நம்ம உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க, என்னவா இருப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த அவங்களோட மனோநிலையை வந்து உதயகுமார் நான் சொல்லியிருக்கேன். என்னதான் வந்து ஒரு செகண்ட் படியிலாக இருந்தாலும் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து தலைமையான ஒரு சீட்டை உட்காந்து நீங்கள் பயணிக்க போகிறீங்க. அப்போ அந்த பயணம் வந்து
விட்டுடாம எதிரையும் விட்டுடாம நம்ம குடும்பம் 2300 பேர் இருக்காங்க. இப்போ அந்த 2300 பேரும் நம்ம குடும்பம் தாங்கிற ஒரே எண்ணத்தோட நிர்வாகிகள் செயல்படணும். அதுபோல உறுப்பினருக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னா, அட்வைஸ் எல்லாம் வேண்டுகோள் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட நம்ம வந்து ஒரு கடிதம் எழுதுறோம். அந்த கடிதம் வந்து யாருக்கு போகணும்னு சொல்லும்போது அது மேலே விலாசம் எழுதுவோம். ஒரு கடிதத்தை எழுதி ரோட்ல போட்டுருமா இல்லை விலாசம் எழுதுவோமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மெயில் அனுப்புறோம், மெயில் அனுப்பிச்சுட்டு என்ன பண்ணணுமா, அது மேலே யாருக்கு போகணுங்கிற இப்போ ஆர்கே செல்வம்னா ஆர்கே செல்வம்னு எனக்கு யாப்போ.comனா எனக்கு வந்து சேரும். அந்த மெயிலை எழுதிட்டு அதை ரோட்ல போட்டிங்கன்னா அந்த மெயில் எனக்கு வந்து சேருமா, இல்லை அந்த கடிதம் வந்து எனக்கு சேருமா? இதுதான் இப்போ பிரச்சனை. பல பேரோட அறிவிப்பு என்னவா இருக்குன்னா, இல்லை சில பேரோட அறிவிப்பு என்னவா இருக்குன்னா, சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் வந்து சொரிஞ்சுக்கிறது தான் பல பேரோட அறிவிப்பாக இருக்கு. வக்கரம் முடிந்த அந்த எண்ணங்கள் வந்து பொது இடத்துல பொதுத்தளத்தில் ஒரு விஷயம் போடும்போது நம்ம குரூப்பில் தான் நான் போட்டேன்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. அந்த நம்ம குரூப்பில் போடும்போது நமக்கு வேண்டாத ஒருத்தர் வந்து அதை எடுத்து பொது குரூப்பில் போடும்போது மொத்தமான ஒரு வந்து அசிங்கமான ஒரு நிலை ஏற்படுது. ஏற்கனவே நான் வந்து நம்ம நிர்வாகத்தில் இருக்கும்போது சொல்லியிருக்கேன், சோசியல் மீடியாவில் சங்க நிர்வாகிகளையோ சங்க நிர்வாகத்தையோ தவறாகவோ அல்லது பொய்யாகவோ இல்லை அவதூறாகவோ அவங்க வந்து சித்தரிச்சாங்கன்னா நிச்சயமா வந்து ஒரு உறுப்பினர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த சம்மேளனம் வந்து அதை முடிவு எடுத்துருக்கு. என்ன குறையா இருந்தாலும் நீங்க எழுதி எதிர கொடுங்க, உங்களுடைய குறையை வந்து லெட்டரா கொடுங்க, அந்த தலைமை கொடுங்க, அவங்க செயல்படுத்தணும். இல்லைன்னா அடுத்த ஃபோரம் இருக்கு, அடுத்த ஃபோரம் நீங்கள் ஃபெஃப்சியில் சொல்லுங்க, அதுக்குண்டான கூப்பிட்டு வச்சு பேசலாம். பொத்தளங்களில் வரும்போது வந்து நிச்சயமா அதை வந்து சரியா இருக்காது. அது மாதிரி நீங்க யாராவது செயல்பட்டால் அதை நாங்கள் வந்து வணிக முடியாது. அது ஒன்று. அப்புறம் வந்து வெப்சைட் வந்து இன்னொரு திட்டம் நிறைவேற்றிருக்கோம். அது துணை இயக்குநருக்கும் உதவி இயக்குநர் பயன்படும். அதாவது என்னன்னா, தினசரி சம்பளத்தை தினசரி வாங்கி கொடுக்குற மாதிரி அது மொத்தமாக வந்து ஒரு நிறுவனமாக ஃபார்ம் பண்ணி நேரடியாக வந்து தயாரிப்பாளர் வந்து சம்பளம் கொடுக்க லேட் ஆனாலும் இதுவானாலும் வாரம் வந்து எவரி ஃப்ரைடே ஆர் எவரி சாட்டர்டே அவங்க வந்து சம்பளம் கொடுக்குற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணிட்டு வரும். அது தினசரியான தினசரி தொழிலாளருக்கு பொருந்தும். அவங்க இஎஸ்ஐ மாதிரியான விஷயங்களை பெற்றுத் தருவதற்கும் அது ஏற்கனவே ஒரு 80% கிட்ட முடிச்சிருக்கோம். அது நிறைய லீகல் காம்பினேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு வரோம். அதை முடிச்சுட்டோமா ஒரு 4-5 யூனிட் அதில் சேர்த்துட்டோமா அடுத்த நம்ம உதவி இயக்கணும்னு அதில் சேர்த்துடலாம். சேர்க்கும்போது இந்த சம்பள பிரச்சனையும் இப்போ போய் நம்ம மெடிக்கலுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கெஞ்சி குத்தாடி வாங்க வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம ரைட் அண்ட் ராயில் வந்து நம்ம இஎஸ்ஐ போய் நமக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் மருத்துவ வசதிகளையும் செஞ்சுக்க முடியும். ப்ளஸ் வந்து நம்மளுடைய பென்ஷனோ இல்லை வந்து வேறு மாதிரி விபத்துகள் ஏற்பட்டால் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நிறைய விஷயங்கள் அது பயன்படும். ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். அது முதல்ல அந்த தினசரி ஊதியம் வாங்குற தொழிலாளருக்கு அதை வந்து செட்டப் பண்ணிட்டு அதை உதவி இயக்குநர்களை சேர்க்கலாம். அதை நான் சங்கத்தில் பேசி அதை நிச்சயமாக அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறேன். மற்றபடி சம்மேளனத்தில் உங்களுக்கு வேறு என்ன உதவி வேணும்? இப்போ என்ன நான் சம்மேளன தலைவர்கள் தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். முன்னாள் நிர்வாகி நான் சொல்கிறேன், இயக்குநர் சங்கத்துக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வேணும். இப்போ சாமிநாதன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஞாபகப்படுத்தி சொன்னார். அதாவது என்னென்னா, பெரும்பாலும் இப்போ நடக்கிற ஷூட்டிங் எல்லாமே வந்து என்னென்னா, நம்ம டைரக்டருக்கு வந்து 6 மணிக்கு மேலே தான் மூடு வருது. 6 மணிக்கு மேலே தான் ஷார்ட் வைக்கணுங்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து கிரேஸ் பீரியடு கிரேஸ் டைம்னா பரவாயில்ல. 6:35 6:40 என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே நம்ம டபுள் பேட்டா சிஸ்டம் இருந்ததை மாற்றி ஆஃப் பேட்டாவை கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகுது, 6:25 வரும்போது 6:30 வரும்போது அவங்க வந்து இன்னொரு ஆஃப் அப்புறம் கேட்கும்போது அங்கே தகராறு வருது. அதனால தயவு செய்து நீங்கள் அந்த 6 மணிக்கு தான் நம்ம டார்கெட்டுங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம்ன்றது ஓகே. அது 6:25 தான் அங்கே டைம் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அது 6:30 ஆயிடுது. அது வந்து ஒரு பிரச்சனை வருது. அப்புறம் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் அது மாதிரி தேவையில்லாத அந்த சீன் முடிஞ்சிருக்கும், ஒரு 2-3 மணிக்கு முடிஞ்சிருக்கும். இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை டைரக்டர் இருக்கட்டுமே, 6 மணி நேரம் கால் ஷீட் இருக்குல்ல இருக்கட்டுமே, என்ன இப்போ சம்பளம் கொண்டு வாங்குறாங்களே இருக்கட்டுமே அப்படின்னு காக்க வைக்கிறாங்க. காக்க வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வேலை இருந்தால் வச்சுக்கலாம், வேலை இல்லாத போது கும்பல் இருந்தால் இயக்குனருக்கு அது கஷ்டம். எனக்கு நல்லா தெரிஞ்சுக்க, கும்பல் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ சிறப்பாக ஷூட்டிங் பண்ண முடியும். அவங்க அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க சீக்கிரம் போயிடுவாங்க. அவங்களுக்கு தண்ணி காஃபி டிஃபன் எல்லா செலவு கட்டாமல் தயாரிப்பாளர் இருக்கும். அவங்களும் இன்னொரு தடவை வந்து 7 மணிக்கு போனால் கூட பரவாயில்ல, நேற்று நான் 3 மணிக்கு நான் இல்லை இன்னும் 7 மணி ஆனால் பரவாயில்ல நம்ம கேட்க முடியும். உன் டைமுக்கு முன்னாடி அவங்க போகும்போது ஒன்றால் அனுப்ப முடியல, இருக்கட்டுமே நீ சொல்கிறேன். அப்போ அவன் டைம் யூஸ் பண்ணும்போது அவனால சண்டைக்கு வரும். இது வந்து உறவு வந்து சுமூகமாக இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதனால தயவு செய்து நீங்கள் வந்து அந்த 6 மணிக்குள்ள அப்படிங்கிறத வந்து இயக்குநர்கள், டான்ஸ் மாஸ்டர்ஸ், ஃபைட் மாஸ்டர்ஸ் இவங்க 3 பேர் தான் இந்த பிரச்சனையில் இதுவாக இருக்காங்க. அவங்க வந்து
கண்டிப்பாக அந்த வந்து 6 மணி காஃபி பேக்கப் பண்ணும்போது நீங்கள் வந்து டார்கெட் வச்சு செயல்படணும். இது வந்து சம்மேளனத்தின் சார்பில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற வேண்டுகோள். பெருசாக சொல்ல ஒன்று பெருசாக இல்லை சொல்கிறதுக்கு. இந்த நிர்வாகத்தில் வந்து ஏற்கனவே ஒரு 25 இயர்ஸ் வந்து இதில் நம்ம பயணிச்சிருக்கோம். இப்போ நிர்வாகத்துக்கு என்னென்னா என்ன ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் எப்போ கூப்பிட்டு கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கோம். நேற்று வந்து இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன். இந்த எலெக்ஷன் வந்து இல்லாமல் வந்து சுமூகமாக முடியறதுக்கு ஏதாவது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பேசலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோ உதவிமாரன் சொன்னேன். 2-3 பேர் வந்து இப்போ வேல்முருகன் மதிராஜன் எல்லாம் கூட ஒரு ஜாயின் பண்ணி நீங்கள் எதுவாக பண்ணிக்க அவங்க ஓகே சொன்னாங்க. அந்த வேல்முருகன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஹரிராஜன் வந்து வேறு மாதிரி டைவர்ட் ஆகிட்டாரு. அதனால் வந்து அதை சுமூகமாக பண்ண முடியாமல் இருந்துச்சு. 2 விஷயத்தை இப்போ நான் வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது மூலம் எல்லாருக்காக சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா நேற்று ஓட்டு வரும்போது மொத்தம் 10 பேர் இருக்கிற 10 பேர் ஓட்டு போட வேண்டிய இடத்துல ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும் ஓட்டு போட்டாங்க. அது எந்த வகையில் சரியானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து நம்ம அது உறுப்பினர் இதுக்கே ஒரு கேவலமான ஒரு விஷயமா நினைக்கிறோம். ஏதோ நீங்கள் பணம் வாங்கிங்களோ இல்லை வேறு ஏதாவது அது மாதிரி பண்ணி தான் ஃபஸ்ட்டு இங்கே எனக்கு தெரிஞ்சு சிவா சார் இருக்காங்க. அது மாதிரி பண்ணி தான் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் தான் இந்த நோய் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சது. அதாவது 2 பேர் இருக்கும்போது துணைத் தலைவர் 2 பேர்னா ஒருத்தர் மட்டும் ஓட்டு போடுறது. அந்த ஒருத்தர் வந்து கூட இருக்கிற ஒருத்தரையே துரோகம் பண்ணி நான் ஜெயிக்கணும் நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு அங்கே ஆரம்பிச்சது. அதுபோல் இப்போ 10 பேர் இயக்குநர்கள் இருக்கிற பிரிவில் வந்து ஒரே ஒரு உறுப்பினருக்கு மட்டும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது எந்த வகையில் சரியானதா இருக்கும்? அது சரி, அது வந்து ஒரு புற்றுநோய் வந்து இப்போ தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இன்னுமே வரும்போது அதை வந்து சரியான முறையில் அதான் வந்து 60% எப்படி வந்து 10 பேருக்கு நீங்கள் 11 பேர் வாக்களிச்சா அந்த வாக்கு செல்லாத வாக்கோ அது மாதிரி 10 பேர் இருக்கு. நீ குறைஞ்சபட்சம் 6 பேருக்கு வாக்களிக்கனா அந்த வாக்கு செல்லாத ஆகிடும். என்ன ஆகுதுன்னா 200 ஓட்டு நான் மட்டும் வாங்கிட்டா நான் ஜெயிச்சுலாம் ஒவ்வொருத்தரும் நினச்சி அவங்க பணமோ தண்ணியோ இல்லை துணியோ பேண்ட்டோ ஷர்ட்டோ கொடுத்து ஏதாவது பண்ணுறாங்கன்னா அந்த மாற்று ஆட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ கவுன்சிலில் 1 கோடி ரூபாய் இல்லாமல் எலெக்ஷன் நிற்க முடியாது. கவுன்சிலில் நான் ப்ரொடியூசர் கவுன்சிலர் தலைவராக நிற்கணும்னா எனக்கு 1 கோடி ரூபா வேணும். அவ்வளோ செலவு பண்ணலாம். இப்போ வந்து விஷயம் இல்லை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அது என்னாச்சு? பொதுவாக வந்து பார்ட்டி, அப்புறம் வந்து சின்னதாக வந்து மீட்டிங்கு, அதுக்கப்புறம் பணம், அதுக்கப்புறம் டிவி, அப்புறம் கோல்டு காயின். இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனோட மிகப்பெரிய இதுவாயிடுச்சு. அப்போ நாளைக்கு பணம் இருக்கிறவங்க தான் வந்து இயக்குநர் சங்கத்தில் வந்து நிற்க முடியுங்கிற ஒரு அவலமான சூழ்நிலை ஏற்படும். இது எக்காரணம் கொண்டு நம்ம அலோவ் பண்ண முடியாது. பணம் கொடுத்தாலும் வந்து அவர் எலெக்ஷன் மட்டும் இல்லை உறுப்பினர் வந்து அவர் நீக்கப்படுவாருங்கிறது வந்து நம்ம சட்டமாக எலெக்ஷனுங்கிறது வந்து நம்ம தான் வந்து ஒரு சேவை பண்ண வரோம். இதில் பணம் கொடுக்கறதோ பணம் வாங்குறதோ அவமானகரமான விஷயம். இல்லீகல் நான் சொல்ல இல்லீகல் மட்டும் இல்லை. நம்மளாம் டைரக்டர்ஸ் வந்து 1000 பேரை வச்சு நம்ம வேலை வாங்க போகிறோம். 100 கோடி 200 கோடி இது பண்ண போகிறோம். இது வந்து 1000க்கு 500க்கு வேலை போயிட்டா இதை விட கேவலமானதாக எதுவும் இருக்காது. அதனால வந்து இதை வந்து நான் ரொம்ப வெட்கப்பட்டு நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அது மாதிரியான விஷயத்தை இங்கே ஃபர்தராக வர எலெக்ஷன்ஸில் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான சட்ட விதிகளை நம்ம நிறைவேற்றணும். நானும் உங்களோட அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நிச்சயமாக நம்ம இயக்குநர் சங்கம் இப்போ எப்படி இருக்கோம்? நீங்கள் நினச்சா வந்து சாதாரண உதவி இயக்குனரோ இல்லை பணம் இல்லாத ஒரு இயக்குனரோ இந்த பதவிக்கு வர முடியும். அவங்க தகுதி இருந்தால் 3 முறை டைரக்ட் பண்ணால் தலைவராக வரலாம். 3 முறை டைரக்ட் பண்ணால் அவங்க வைஸ் பிரசிடண்டாக வரலாம். 3 முறை உதவி இயக்குனர் இருந்தால் அவங்க ஜாயின்ட் செக்ரட்டரி வரலாம், ஈசி மெம்பர் வரலாம். இதுதான் தகுதியாக இருக்கும். என்கிட்ட வந்து 10 லட்சம் வேணும், 20 லட்சம் வேணும், அப்படி இருந்தால் தான் நான் பதவிக்கு போட்டி இடம் பெற முடியுங்கிற ஒரு அவமானமான சிச்சுவேஷன் நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்துக்குள்ள வரக்கூடாதுங்கிறது தான் இந்த தேர்தலில் இருந்து நான் உங்களுக்கு கொடுக்குற வேண்டுகோள். அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். மற்றபடி நான் வந்து ஒரு டைட் ஷெட்யூலில் இருக்கேன். அதனால தான் அந்த எலெக்ஷன் நிற்கவில்லை. அது ஒரு காரணம். என்னோட மனைவியுடைய எலெக்ஷன் அடுத்த மாதம் இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் அங்கே போய் ஆகணும். அந்த உதயகுமார் அண்ணன் சொன்னார் இல்லை ஆர்டிஸ்ட்டு போயிருந்தேன்னு. நான் 25 வருஷம் உங்களோட இருந்து நான் பதவிக்கு இல்லாததால் நான் வரலையோ அப்படிங்கிற எண்ணம் யாருக்கோ ஒருத்தர் 2 பேர் வந்தவனோட அது எனக்கு மன கஷ்டம். அதனால் உங்கள் எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி நிர்வாகிகளுக்கும் வாழ்த்து சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. இயக்குனர் அண்ணன் பி. வாசு அவர்களை வாழ்த்துறை வழங்குவார்கள். இயக்குனர் குடும்பம் என்னுடைய வணக்கம். முதலில் இந்த தேர்தலில் சுமூகமாக வெற்றி என்ற இலக்கை போட்டி இல்லாமல் நடத்தி தந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. திரையில் போட்டி இருக்கலாம், நம்ம சங்கத்தில் போட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு பொறுப்பில் இருக்கும் சில
உறுப்பினர்களுக்கு போட்டி இல்லாமல் இதை அற்புதமாக நடத்தி தந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்முடைய குடும்பம். பிரச்சனைகள் வந்தால் நாம் தான் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும். இனி அதுபோல எதுவும் வராது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இன்று உதயகுமார் அவர்கள் ஒரு தலைவர் பதவி வந்திருக்காருன்னா, உதயகுமார் வீடு தேடி உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அவரை தேடி நம்ம போனோம் இல்லை, சொன்னா வீட்டுக்கு வருவார். அது மாதிரி ஒரு எளிமையானவர். நான் ஆரம்பத்தில் அவரை பார்க்குறேன். அவருடைய முதல் படம் அவர் இயக்குனது அவருடைய வளர்ச்சியை நான் பார்த்து இன்று ஒரு பொறுப்பில் தலைவராக அமர்ந்திருக்கும் அளவுக்கு அவர் உயர்ந்திருப்பதை நினைக்கும் பொழுது என் சகோதரர்கள் ஒருவர் அப்படி வந்ததை போல் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த சங்கத்தில் இருக்கும் அத்தனை பேரும் எனக்கு ரொம்ப பேரரசு அவர்கள், அவருடைய உழைப்பும் அவருடைய அந்த சின்சியரிட்டி அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதுபோல் இங்கே இருக்க அனைவருமே நிச்சயமாக நன்றாக அவர்களுடைய பொறுப்பினை ஏற்று அவர்கள் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கும் போது இன்று செல்வமணி அவர்கள் என்னுடைய துணைத் தலைவர் என்று அழைத்தார். நான் துணைத் தலைவர் என்ற பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உங்களுடன் இருப்பேன். எப்பொழுதும் இந்த சங்கத்தில் இருப்பேன். என்ன வேண்டுமோ அதை செய்வேன் என்பது நான் உறுதி கூறுகிறேன். முதலில் எப்பொழுதும் என்னுடைய எண்ணம் என்னவென்றால் நம்முடைய உதவி இயக்குனர் நம்ம பார்த்துட்டாலே போதும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒவ்வொரு இயக்குநர்களும் தன்னுடைய உதவி இயக்குநர்கள் இணை இயக்குநர்களை பார்த்து கொண்டாலே நிச்சயமாக நமக்கு ஒரு பாதி படம் குறைஞ்சிடும். அவங்களுடைய சம்பள பாக்கி நம்ம சம்பள பாக்கி, டைரக்டரோட சம்பள பாக்கி கிடையாது. உதவி இயக்குநர்களுடைய சம்பள பாக்கியை வாங்கி கொடுக்காம நான் படம் ரிலீஸ் பண்ணது கிடையாது. அதை வாங்கி கொடுத்த பிறகு ஸோ அந்த ஒரு மனப்பான்மை நம்ம உடம்பு நம்மளுக்கு வந்தாலே பாதி பேருடைய கஷ்டம் இருக்கும். ரெண்டாவது இப்போ என்னுடைய பிளான் என்னன்னா, ஒரு 2-3 படம் ஒர்க் பண்ண பிறகு இன்னும் புதியவர்களை சேர்த்து அவர்களுக்கு வேலை தர வேண்டும் அப்படின்ற எண்ணம் இன்று இருக்கும் இயக்குநர்களுக்கு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நம்ம ஒரு 3 படம் 4 படம் 5 படம்ன்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க டைரக்டர் ஆகிடுவாங்க. இப்போ வர ஃபாஸ்ட்டில் பார்த்தா ஒரு படம் ஒருத்தர். அதனால் அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அனைவர்கள் பிரச்சனையும் தீர வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனை. இந்த 2 வருடம் இந்த சங்கம் இந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது ஒரு 20 வருட தொலைநோக்கு பார்வையில் திட்டம் தீட்டி என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லோரும் பேசி அத்தனை பேருக்கும் என்ன உதவிகள் வேண்டுமோ அதை அத்தனையும் வகுத்து இந்த 2 வருடத்தில் நாம் ஒரு நல்ல இலக்கை அடைய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதை நான் நிச்சயமாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் உங்களோட அமர்கிறேன், உங்களோட பேசுகிறேன். என்ன உதவி வேண்டுமானால் நான் தயாராக இருக்கிறேன். அதை நீங்கள் கேட்கலாம். அது எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இரங்கல் இதாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நம்முடைய பொறுப்பு நான் வருவேன், நான் செய்வேன் என்பதை இங்கே எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் இந்த சங்கத்திற்கு அனைத்தும் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கும் இருக்கிறது. நான் அந்த பாரம்பரியத்தில் பிறந்தவன். என் தந்தை, இன்று நான், என்னுடைய மகன், எங்கள் குடும்பம் சினிமா குடும்பம். ஆகவே சினிமாவை நான் கைவிட மாட்டேன், சினிமாவும் எங்களை கைவிடாது என்ற நம்பிக்கை எனக்கு. அதுவரை நான் இருக்கும் வரை, என்னுடைய பலம் இருக்கும் வரை நான் உங்களுக்கு உழைப்பேன், உங்களுக்கு நான் அதை செய்வேன். வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கு வந்திருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என எம்ஜிஆர் அவர்கள் எப்பவுமே சொல்வார், அவருடைய ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை தயாரிப்பாளரான பிறகு அடுத்த நாளே முதலாளி தான் கூப்பிடுவார்.
யார் நமக்கு சம்பளம் தராங்களோ அவங்க தான் நம்ம முதலாளி. அது யாராக வேணா இருக்கலாம். அந்த முதலாளிகள் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். அதனால் நம்ம எல்லாருமே நம்ம குறிக்கோள் வந்து நம்ம முதலாளியை நல்லா பார்க்கணும். எத்தனையோ படங்கள் வந்து சில கஷ்டங்களை நடக்கும், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆனால் முதலாளி நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கணும். அந்த எண்ணம் ஒவ்வொரு இயக்குனருக்கும் வரணும். ப்ரொடியூசர்ஸு இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து தயாரிப்பாளர்களை பத்திரமாக நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் இப்பொழுது முக்கியம். ஏன்னா நிறைய கார்பரேட் எல்லாம் உள்ள வந்தாச்சு. இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் போகுது. அதை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. தோளில் கை போட்டு ஒரு படம் முடிஞ்சு ஒரு சீன் முடித்த உடனே இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு என் தோளில் கை போட்டுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இருந்தார். அந்த தயாரிப்பாளர் இப்போ இல்லை. அந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் எங்களுக்கு வேணும். இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டீங்க, 30 நாள் 60 நாள் 70 நாள் உங்களுடைய ஷெடியூலை வந்து நீங்கள் கம்மி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு பாராட்டுற தயாரிப்பாளர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. அவங்கெல்லாம் இருந்தால் தான் பணம் வரும், சம்பளம் அதிகம் கிடைக்கும். அதெல்லாம் வேறு விஷயம். நமக்கு மார்க்கெட்டில் தான் நம்மளுடைய பணம் நமக்கு வரும், நம்மளுடைய வியாபாரம் நமக்கு நடக்கும். அதனால் தயாரிப்பாளர்களை இங்கு இயக்குநர் சங்கத்தை சார்ந்த அத்தனை பேரும், இயக்குநர்கள் அத்தனை பேரும் நம்முடைய பொறுப்பு. அவர்களை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. மீண்டும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் இருக்கிற சங்கங்களிலேயே மிக ஒற்றுமையான, கட்டுக்கோப்பான, வலிமையான சங்கம் இயக்குநர்கள் சங்கம். எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா இதனுடைய அடித்தளத்தை இயக்குனர் விக்ரமன் அவர்கள் மிகச்சிறப்பாக செஞ்சு கொடுத்தார். அதை செல்வமணி மிக பிரமாதமாக வழி நடத்தினார். அடுத்தது உதயகுமார் அதை இன்னும் சிறப்பான இடத்தில் உயர்த்தி கொண்டு போக நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உதயகுமார் அவர்களுக்கும், பேரரசு அவர்களுக்கும், சரண் அவர்களுக்கும், மற்ற நிர்வாகிகளுக்கும், மற்ற அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நடப்பு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உதயகுமார் அவர்களும் நானும் 42 ஆண்டுகள் முன்பாக ஒரே ப்ராஜெக்ட் மூலமாக சினிமாவுக்கு வந்தோம். இன்றைக்கு 2 பேரும் இந்த சினிமாவில் உயிர்ப்போடு இருப்பதும், அவரிடத்துல தலைவராக இருப்பதும், இடத்துல என் செயலாளர் இருப்பதுமே இந்த வாய்ப்புக்கு கடவுளுக்கு என்று சொல்லிக் கொள்கிறேன். அதே போல இந்த தமிழ் சினிமா புது இயக்குநர்களுக்கு நான் ஒரே விஷயம் சொல்லிக் விரும்புகிறேன். நீங்கள் சினிமா கற்றுக்க எங்கேயுமே போவேனா, இந்த மேடையில் கொண்டு 3 மும்மூர்த்திகளை பார்த்தீங்கன்னா சினிமா கற்றுக்கலாம். தமிழ் சினிமாவை வாசு சாரும், ரவிக்குமார் சாரும், சுந்தர்சி அவர்களும் எந்த தயாரிப்பாளரும் நஷ்டமே படுத்தாமல் எதையுமே அப்படி திட்டமிட்டு செய்கிற ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இந்த 3 பேருடைய வாழ்க்கையை பார்த்தா அவங்களோட பார்த்து கற்றுக்கிட்டோம்னா எந்த சினிமா என்ன காரணம்னா, இந்த வழக்கமாக எப்பவுமே சொல்லுவாங்க சினிமா நடிஞ்சு போச்சு. இப்போ நிஜமாவே ரொம்ப 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 மோசமான சூழ்நிலை இருக்குது. என்ன காரணம்னா, வியாபாரம் முன்னப்பட்டு நம்ம அதை விட்டுருவோம். தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் வரமாட்டேங்கிறாங்க. அது சாவக்கேடு மாதிரி தமிழ்நாட்டில் தான் நடக்குது. கேரளாவோட தியேட்டர் ஃபுல்லாகுது, ஆந்திராவோட தியேட்டர் ஃபுல்லாகுது, நார்த் இந்தியாவில் பாம்பேல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தியேட்டர் வீடியோ. அதே மாதிரி அதை விட மோசமான ரேஷியோவில் தமிழ்நாட்டில் குறைஞ்சிட்டு வருது. இதையெல்லாம் மீட்டெடுக்க வேணும்னா அது எல்லாமே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்குற உங்களுடைய கையில் தான் இருக்குது. கண்டென்ட் தான் ஜெயிச்சுட்டு ஒரு மலையாள படம் வந்து தமிழ்நாட்டில் 20 கோடி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது நம்ம ஏன் செய்ய முடியாது, நம்மகிட்டயே இல்லை. எதை நோக்கி நம்ம போகிறது அதெல்லாம் மாற விஷயங்கள். இந்த பொற்காலத்தை, தமிழ் சினிமாவுடைய பொற்காலத்தை வந்து இந்த மும்மூர்த்திகளுடைய படங்கள் வந்து கற்றுக்கிட்டு நம்ம அதை எடுத்து இதை செய்யணுங்கிறது என்னோட வேண்டுகோளாக இருந்து நான் வச்சுக்கிறேன். அதே போல் இயக்குனர் சங்கம் தமிழ் சினிமாவுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருக்கு. எல்லா நேரத்தையும் தயாரிப்பாளரோட அனுசரணையாக இணக்கமாக இருந்த எல்லா விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய சேவை தொடரணும். இன்னும் உதயகுமாருடைய தலைமையிலே மேலும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று நெஞ்சார வேண்டி வார்த்தை விடைபெறுகிறேன்.